இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. மகதிஷ்டியில் தினம் ஒரு யோகாவில் இன்று நாம் செய்து காண்பிக்க இருப்பது நிற குஞ்சாசனம் செய்வது எப்படி என்பதை நாம் செய்து காண்பிக்க போகிறோம். இந்த நிற குஞ்சாசனம் செய்வதனால் என்ன பயன் என்பதை நாம் முதலில் 2 பாகங்களாக பிரித்து கொள்வோம். முதலில் ஒரு 15 எண்ணிக்கையும், இரண்டாவதாக ஒரு 15 எண்ணிக்கையும், அதற்கு இடைவெளியாக சற்று மூச்சு சுவாசமும் செய்தோமானால் நாம் செய்யக்கூடிய ஆசனங்கள் வலி இல்லாமல் மிகவும் எளிமையாக நம் உள் உறுப்புகளுக்கு அனைத்தும் போய் சேருவதாகும். இந்த உள் உறுப்புகள் செய்வதனால் மிகவும் வேகமில்லாமல் பொறுமையாக நிதானமாக இந்த ஆசனங்களை செய்வோமானால் நமக்கு முழு பலனையும் நமக்கு கிடைக்கப்பெறும். இந்த நிற குஞ்சாசனம் செய்வதற்கு முன்னால் நாம் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும். காலை எழுந்தவுடன் பல் துலக்கி பாத்ரூம் சென்றுவிட்டு பிறகு நாம் டீ காஃபியோ எந்த ஒரு உணவுப் பொருளும் உட்கொள்ளாமல் ஒரு 15 நிமிடம் அரை மணி நேரம் இதற்காக செலவு செய்தோமானால் நாம் உடலை மிகவும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளலாம். இந்த பழக்க வழக்கத்தை நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். காலை எழுந்தவுடன் அவங்கவுங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். அப்படி இருக்கக்குள்ள இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கக்கூடாது. நம்மளோட உடல் தான் ஃபஸ்ட்டு தகுதியாக இருக்கணும். உடல் தகுதியாக இருந்ததுன்னா ஆரோக்கியமாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாகிடுவீங்க. நீங்கள் செய்யக்கூடிய பணிகளில் மிகவும் எளிமையாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு நினைவாற்றல் அதிகமாகும். அதே மேலே வேலைக்கு செல்வங்களுக்கு சுறுசுறுப்பாயிடும். மனதில் எந்த விதமான மன அழுத்தம், ப்ரெஷர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த அழுத்தம் இல்லாமல் யோகா பண்ணுறதுனால மட்டும்தான் அந்த இது கிடைக்கும். இப்போ உடற்பயிற்சி பண்ணிங்கன்னா உடல் தேகம் நல்லா பெருத்து கை காலெலாம் நல்லா வலுவாக இருக்கும், பார்க்குறதுக்கு பெரிய இதாக இருக்கும். ஆனால் யோகா செய்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒல்லியாக இருப்பாங்க. அவங்க உடல் உறுப்புகளுக்கு மட்டும்தான் செய்வாங்க. அப்படி செய்யக்குள்ள அவங்களுக்கு உடல் நளினமாகி வளையும் தன்மை ஏற்பட்டுவிடும். எந்த ஒரு உள் உறுப்புகளுக்கு வியாதிகள் வராமல் தடுக்கக்கூடும். ஒரு பாட்டும் தனித்தனியாக இருக்கும். அப்படி இருக்கக்குள்ள அவங்களுக்கு எந்த ஆசனம் செஞ்சால் அந்த உறுப்புக்கு போய் சேருங்கிறத நமக்கு நீங்கள் தினமும் இந்த யோகாவை பார்த்தா தான், மகதிஷ்டி தினம் ஒரு யோகாவை பார்த்தா தான் நீங்கள் தெரியும். அது தெரியாதவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தெரிஞ்சிங்க. காலையில் 5:30 மணிக்கெலாம் சரியாக உங்களுக்கு வீடியோ தினமும் வந்துட்டுருக்கு. வீடியோங்கிறது தினமும் ஒரு யோகா. இது பேரே மகதிஷ்டி தினம் ஒரு யோகா. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு யோகா போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை அனைவரும் பார்த்து பயன்பெறுங்க. இப்போ ரத்த விருத்தி, நமக்கு ரத்த விருத்தி அதிகமாக இருக்கணும். போன இதில் வீடியோ கூட சொல்லியிருக்கோம். அதே போல் இன்றைக்கி இந்த வீடியோவிலையும் ரத்த விருத்தி, ரத்தம் உடம்பில் அனைவருக்கும் தேவையானதாக ஒன்றா இருக்குது. அது இருந்ததுன்னா தான் நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். 12 பாயிண்ட்டு குறையாமல் வச்சுக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும், நம்ம தினைக்கும் ஒரு சாறு, அதாவது நம்ம பழச்சாறு போட்டு குடிக்கணும். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, மாதுளம்பழம் ஒன்று எடுத்துங்க. மாதுளம்பழம் ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த தோலெல்லாம் கத்தியால் மேலே அப்படியே ஃபுல்லாக சீவிக்கிறீங்க. உள்ளார உள்ள அந்த இது மட்டும் தெரியும், சிவப்பாக இருக்கும். அதை அப்படியே வச்சுக்கிங்க. அதை அப்படியே உதுத்துங்க. உதுத்துக்கிட்டு ஒரு 800 மில்லி தண்ணி அதில் ஒரு இரவு ஊற வச்சுடுங்க. அந்த விதையும் அந்த தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை ஒரு எலுமிச்சம்பழத்தையும் அதில் பிழிஞ்சிடுங்க. பிழிஞ்சிட்டு ஒரு 8 தேக்கரண்டி பனங்கல்கண்டு இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா கரைச்சி கலந்துங்க. கலந்து இதை எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அடிக்கணும். என்னென்ன, மாதுளம்பழம் ஒரு பழத்தை எடுத்து தோலை சுத்தமாக சிவிக்கணும். அந்த உள்ளார உள்ள விதைகள்லாம் நம்ம உதுத்து ஒரு 800 மில்லி தண்ணீரில் ஊற வச்சிங்க. இது இரவு மிச்சோடும் ஊறணும். ஊறிட்டு காலையில் எழுந்தோடனே ஒரு எலுமிச்சம்பழத்தை அதில் புழிஞ்சிட்டு ஒரு 8 தேக்கரண்டின்னா ஒரு சின்ன ஸ்பூன் மாரி இருக்கும். அதை தான் ஒரு கணக்கு. பனங்கல்கண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை உங்களுக்கு அதை கலந்துட்டிங்கன்னா அதை மிக்சியில் போட்டு அடித்து நல்லா வடிகட்டுங்க. வடிகட்டினீங்கன்னா ஒரு 4 டம்ளர் உங்களுக்கு வரும் சாறு. இதை ஒரு 4 பேர் குடிக்கலாம், இல்லை நீங்கள் வச்சுருந்து வேணாலும் குடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுமாரி குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா ரத்தம் சீராகும். நீங்கள் வேணால் நீங்கள் டெஸ்ட்டு பண்ணி பாருங்கள். நீங்கள் குடிக்காததுக்கு முன்னாடி ஒரு எத்தனை பாயிண்ட்டுக்குள்ளே இருக்குதுன்னு பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதம் தொடர்ந்து குடிச்சிங்கன்னா, இந்த பானகத்தெல்லாம் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரத்தம் விருத்தியாகி உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். யோகா பண்ணுறதுக்கு மிகவும் எளிமையாக இருக்கும். இப்பொழுது நாம் நிற குஞ்சாசனம் செய்வது எப்படி என்பதை நாம் முதல் சுற்றுக்கு செல்ல போகிறோம். நல்லா காலை நல்லா நீட்டிக்கிட்டு ஃபஸ்ட்டு நல்லா படுத்துக்கிட்டிங்களா. இப்போ என்ன செய்யணும், உடல் இலக்க பயிற்சி செஞ்சுக்கலாம். கைகளுக்கும் கால்களுக்கும் நம்ம
செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இது செய்யறதுக்கு நல்லா இதாக இருக்கும். இப்போ அந்த தாவங்கட்டைக்கு நேராக இந்த கையை வச்சிங்க, காலை நீட்டுறீங்களா, அப்படியே பாருங்க, அவ்வளோதான். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. சாதாரண நிலைக்கு வாங்க, வஜ்ராசனத்துலேயே உட்காந்துங்க. ஒரு நட பத்மாசனம், ஒரு நட பத்மாசனம். கையை நல்லா வச்சுக்கிட்டு மூச்சு சுவாசம் செய்யுங்க. அஞ்சு மூச்சு சுவாசம் செஞ்சிட்டோம். செஞ்சுட்டு மீண்டும் ஒரு இடைவெளியாக அப்படியே உட்காந்துருங்க. உடனே செய்யாதீங்க. ஒரு பாட்டு நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா 2வது பாட்டு நம்ம செய்யணுன்னா அதுக்கு சற்று இடைவெளி மூச்சு சுவாசம் செஞ்சோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஒரு சற்று இடைவெளி விட்டுட்டு உடனே மறுபடியும் நம்ம செய்யலாம். இந்த ஆசனம் செய்யறதுக்கு முன்னாடி உடல் இலக்கிய பயிற்சி செஞ்சோம்னா உங்களுக்கு எல்லா தசைகளும் பிடிப்பு இல்லாமல் நம்ம செய்யறதுக்கு மிகவும் எளிமையாக இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறது. என்ன சொல்கிறோம், எப்படி செய்யணும், உடலை எப்படி வச்சுக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா என்ன செய்யணும், காலையில் எத்தனை மணிக்கு, ஒரு 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளார, இல்லை ஒரு 5 மணிலேருந்து ஒரு 7 மணிக்குள்ளார இதுக்காக நேரத்தை ஒதுக்குங்க. காலையில் பாத்ரூமுக்கெலாம் போயிட்டு பல் துளைக்கிட்டு வெறும் வயிற்றில் நீங்கள் செஞ்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நேரத்துக்கு தகுந்தாப்புல செய்யுங்க. செஞ்சிட்டிங்கன்னா நம்ம இது வந்து பெரியவங்க சிறியவங்க ஆண்கள் பெண்கள்னு கிடையாது, இருபாலரும் செய்யலாம். இந்த ஆசனங்களை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் எளிமையாக இருக்கும். இந்த வயிறு தொப்பைகள்லாம் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து இந்த ஆசனங்கள்லாம் செஞ்சுக்கிட்டே இருங்க. வயிறு தொப்பைகள் இருக்கிறவங்க, சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, ப்ரெஷர் இருக்கிறவங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருங்க. உணவு பழக்கத்தை மாற்றிக்கிங்க. உணவு பழக்கத்தை மாற்றிட்டிங்கனாலே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். வாரம் ஒரு முறை வந்து நீங்கள் வந்து இது இருக்கணும், விரதம் இருக்கணும். விரதம் அதுக்காக தான் அந்த காலத்தில் விரதங்கிற பேரில் வச்சாங்க. அதை வந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம உடலை வந்து ஆரோக்கியமாக இருக்கும். உள்ளுறுப்புகளுக்கு நம்ம செய்யக்கூடிய ஆசனங்கிறதுனால நமக்கு வந்து உடலை வந்து தகுதியாக வச்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து இந்த ஆசனங்கள்லாம் செய்ய முடியும். ஏன்னு சொல்கிறோம்னா கொஞ்சம் களைப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து வேகமாக செய்கிறதுனால தான் இந்த களைப்பு வர்றது. இப்போ நம்ம நிதானமாக செய்கிறோம் பார்த்தீங்களா, அதனால் வந்து ஆசனங்கள் செய்கிறதுக்கு மிகவும் எளிமையாக இருக்கும். இதை வந்து கடைப்பிடிங்க, வேறு ஒன்றும் வேண்டாம். இப்போ நல்லா படுத்துக்குங்க. படுத்துக்கிட்டு 2 இதுமாரி செஞ்சுக்கிங்க. அப்புறம் இது மாதிரி செஞ்சுட்டு இப்போ என்ன செய்யணும், அப்படியே கையை அப்படியே கொண்டு வாங்க. இப்போ எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நாம் மீண்டும் சாதாரண நிலைக்கு வருவோம். இப்பொழுது நாம் நிற குஞ்சாசனம் செய்வது எப்படி என்பதை நாம் 2 பாகங்களாக பிரித்து பார்த்தோம். இந்த நிற குஞ்சாசனம் செய்வதனால் என்ன பயன் என்பதை இப்பொழுது நாம் உங்களுக்கு கூறப்போகிறோம். அதாவது படுத்துக்கொண்டு கால்களை மடக்கி தாவங்கட்டையை வந்து கீழே வைக்கிறோம் பார்த்தீங்களா, அப்படி வைக்கக்குள்ள வயிறு வந்து பார்த்திங்கன்னா அந்த வயிறு வந்து தூக்கும். அந்த பட்டக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது தூக்கி நம்ம தாவங்கட்டையை கீழே வச்சுக்கக்குள்ள வயிறு வந்து உள்வாங்கக்குள்ள வயிற்றில் உள்ள தசைகள்லாம் வந்து குறையும். வயிற்றில் உள்ள தசைகள் குறைஞ்சதுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு சர்க்கரை நோய் வந்து தீர்க்கப்படும். வயிற்றில் அந்த தொந்தி இருக்கிறவங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து இதை வந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தொந்தியெல்லாம் குறைஞ்சிரும். ஏன்னா தொந்தி குறைஞ்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு சர்க்கரை நோய் இல்லாமல் போயிடும்.
அதேமாரி இடுப்பு வளைவுகள் பார்த்தீங்களா, இடுப்பு தசைகள், அந்த தசைகள்லாம் நல்லா உங்களுக்கு செயல்படும். கைகளுக்கும் கால்களுக்கும் நன்றாக வலுவூட்டப்படுகிறது. இப்போ நமக்கு இதோட வேலையே என்ன? கைகளுக்கும் கால்களுக்கும் இதுதான் வேலையே. இதை வந்து செஞ்சோம்னா நமக்கு நல்லா வலுவூட்டப்படுகிறது. தசைகள் வந்து இலகுவாகிறது. தொப்பைகள் வந்து குறையும். இந்த இது வந்து செஞ்சுக்கிட்டே வாங்க, தொப்பை குறைஞ்சிரும். தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க இந்த கழுத்தில் இந்த தாவங்கட்டியை கீழே வச்சு நம்ம தூக்கக்குள்ள அந்த கழுத்து பகுதிக்கு தான் உங்களுக்கு வந்து வேலை செய்யும். அதனால் இந்த தைராய்டு பிரச்சனை உங்களுக்கு வந்து தீர்க்கப்படும். அதே போல் மார்பகங்கள் கீழே குனிஞ்சிட்டு கையை ஊனி குறுக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ மார்பகம் வந்து விரிவடையும். மார்பகம் விரிவடைஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? ரத்த ஓட்டம் சீராகி இருக்கும். இந்த மூச்சு சுவாசம் வந்து நமக்கு எளிமையாக இருக்கும். திணறல் இருக்காது. இந்த மூச்சு சுவாசம் தான் நமக்கு வந்து முக்கியம். இந்த மூச்சு சுவாசம் இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்களா, அடைப்புன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அது எதனால் அடைப்பு வருது? நம்ம எந்த விதமான ஆசனங்களும் செய்யாமல் உள்ளுறுப்புகளுக்கு எந்த வேலையுமே விடுறதில்ல. நம்ம சாப்பிடக்குள்ளே பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு காலையில் ஒரு உணவு உண்றோம்னா அதுக்கு இடைவெளி, அதுக்காக தான் மதியானம் வரைக்கும் நம்ம வந்து இடைவெளி விடுறோம். நம்ம அதை இப்போ செய்கிறதே இல்லை. நம்ம வந்து இப்போ சாப்பிட்டுட்டோன்னா உடனே ஒரு 10 மணிக்கு ஒரு டீ, ஒரு வடை சாப்பிட்றோம். இதேமாரி தொடர்ந்து நம்ம வந்து அந்த தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். காலையில் உணவு உண்ணுட்டிங்கன்னா இடைவெளி விட்டுடுங்க சுத்தமாகவே. அதுக்கு இடைவெளியாக ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம், எதுவுமே 8 மணிக்கு சாப்பிட்றீங்க இல்லை 9 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா, மத்தியானம் 1 மணி 2 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு இடைவெளி வந்து வெறுமனே விடுங்க. அப்போ தான் இந்த காலையில் உண்ட உணவு உங்களுக்கு வந்து இதாகும். என்னாகும்? செரிமான சக்திக்கு போவோம். செரிமான சக்திக்கு போயிடுச்சுன்னா வயிறை வந்து ஃப்ரீயாக வச்சிடும். அந்த மிஷினுக்கு வந்து வேலையை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அதே மாதிரி வயிற்றில் உள்ள தேவையில்லாத தசைகள்லாம் வெளியாகி கழிவுகளில் பாதைக்கு வெளியில் தள்ளி விட்ரும். இந்த புட்டப்பகுதி பார்த்திங்களா, அந்த தசைகள்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். தேவையில்லாத தசைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து இந்த இது வந்து குறையும். வெரிகோர்ஸ் உள்ளவங்களுக்கு மிகவும் அருமையான ஆசனம் இது. ஏன்னா கால்களுக்கு தான் உனக்கு நல்லா குறுக்கி கால்களை அழுத்தி தூக்கக்குள்ளே நரம்பு சுருட்டல் வராமல் ரத்தம் வந்து ஒரே சீராகி வெரிகோர்ஸ் வராமல் தடுக்கப்படுகிறது. இந்த நிறகுஞ்சாசனம் அனைவருமே செய்யலாம். இது இவங்க சிறியவர்கள் செய்யலாம், பெரியவர்கள் செய்யலாம். அதே மாதிரி ஆண்களும் பெண்களும் இருபாலரும் எந்த வயதுக்கு தகுந்தாமல் நேரத்தை மட்டும் குறைச்சிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் நேரம் இருக்கிறது தகுந்த மாதிரி நீங்கள் அதிக நேரம், இப்போ நாங்கள் 20 எண்ணிக்கை சொன்னோம் இல்லைங்களா, நீங்கள் இன்னும் கூட கூடுதலாக ஒரு 30 40 அதுமாரி செஞ்சுக்கலாம். இது வந்து எளிமையாக தான் ஆசனம் தான் இது. ஆனால் நிறைய பலன்கள் இருக்குது. அதனால் கைகள் கால்களுக்கு நன்றாக வலுவூட்டப்படுகிறது. தொப்பைகள் வந்து குறையிறதுக்கு இது மிக நடுக்கம் ஏற்பட்டாலே உங்களுக்கு தொப்பை குறைஞ்சிரும். தொப்பை குறைஞ்சிட்டாலே உங்களுக்கு எல்லா நோயிலேருந்து நீங்கள் விடுபட்டீங்கன்னு அர்த்தம். உடலும் வயிறும் சமமாக இருக்கணும். சமயத்தில் வயிறு வந்து உள்ளாரையும் போகலாம். அது இந்த சிறியவர்களில் செஞ்சுக்கிட்டே வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருக்கிறவங்களாம் அந்த வயிறு வந்து நல்ல வயிற்றை ஒட்டியே அந்த இது இருக்கும். அதெல்லாம் இருந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதெல்லாம் தைராய்டு உள்ளவங்க இதை செய்யுங்க. மார்பகம் வந்து விரிவடைஞ்சு உங்களுக்கு வயிற்றில் உள்ள தேவையில்லாத சதையெல்லாம் இதெல்லாம் வந்து வெளியாகிடும். கழிவு பாதைகளுக்கு செல்லும். அந்த கழிவுகளை வந்து நீக்கி வெளியில் தள்ளி விட்ரும். அதே போல் அந்த வெரிகோர்ஸு, புட்டப்பகுதி, அந்த தசை குறைகள் இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு மிகவும் ஆரோக்கியமான செய்கிறதுக்கு பார்க்குறதுக்கு எளிமையாக தெரியும். ஆனால் நிறைய பலன்கள் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யணுன்னா, காலையில் எழுந்தோன்னே இந்த சொன்ன மாதிரி குறிப்பிட்ட மாதிரி நீங்கள் மகதிஷ்டி தினம் ஒரு யோகாவை காலையில் 5:30 மணிக்கு வரும். அதை பார்த்து பலன் பெறுங்க. நிறைய பேர் இது கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தினமும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் எங்களோட வேலையே. இது வந்து உங்களுக்கு நீங்கள் 4 பேருக்கு நீங்கள் பயன்படுற மாதிரி நீங்கள் செய்யுங்க. ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. அதுதான் மிகவும் ஒரு ஆரோக்கியமான விஷயம். யோகாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பரப்பணும், உலகமெங்கும் பரப்பணும். அப்போ தான் நமக்கு வந்து நோயிலேருந்து விடுபடலாம். நீங்கள் இப்போ தினமும் மகதிஷ்டி தினம் ஒரு பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.